கரூர் துயர சம்பவம் தொடர்பான 7 பொதுநல மனுக்கள் மீது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தவேக தலைவர் விஜய் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது எப்படி என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதம் செய்தார். தனிநபர் ஆணையம் காவல்துறையின் விசாரணை சரியான பாதையில் செல்வதாகவும் எடுத்துரைத்தார். தவேக தலைவர் விஜய் கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்ட இடம் மாநில சாலையா தேசிய நெடுஞ்சாலையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நெடுஞ்சாலை அருகே கூட்டம் நடத்த அனுமதி வழங்கவில்லை என அரசு தரப்பு பதிலளித்தது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் விஜய் மற்றும் அரசு தரப்பு 2 வாரத்திற்குள் பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இழப்பீடு அதிகரிக்க கோரிய வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. கரூர் சம்பவம் குறித்த விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் உடனடியாக சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். நீதிமன்றத்தை அரசியல் களமாக்காதீர்கள் என காட்டமாக தெரிவித்த நீதிபதிகள் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தனர். மணிப்பூர், குஜராத் கும்பமேளா கூட்ட நெரிசல் சம்பவங்களுக்கு செல்லாத பாஜக விசாரணை குழு கரூருக்கு மட்டும் உடனே வந்தது ஏன் என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் பாஜக ஆதாயம் தேட முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டினார். தமிழ்நாட்டை 3 முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார். கரூர் சம்பவம் குறித்து ஆய்வு செய்த பாஜக குழுவில் இடம்பெற்றுள்ள மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிர் பலி ஏற்பட்டது தொடர்பான விசாரணை அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்தார். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு கட்சி சார்பில் உதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். பாஜகவின் ஏ டீமாக செயல்படும் திமுக RSS ஆகவே இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக தவேக இடையே ரகசிய தொடர்பு என திருமாவளவன் கூறியது உண்மையாக கூட இருக்கலாம் எனவும் கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் தங்கம் 86,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, பாஜக தலைமை அலுவலகம், நடிகர் SV சேகர் வீட்டிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. போலீசார் மேற்கொண்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷா இல்லத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தி வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பதை போலீசார் உறுதி செய்தனர். மத்திய பிரதேசத்தில் தரமற்ற இருமல் மருந்தை உட்கொண்டதாக உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கும் கோல்ட்ரிப் இருமல் மருந்து விற்பனை மற்றும் விநியோகத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து வீடியோ வெளியிட்ட யூடியூபரை தாக்கியதாக புகார் எழுந்தது. யூடியூபர் அளித்த புகாரின் பேரில் சென்னை ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த தவேக உறுப்பினர் கோகுல் கைது செய்யப்பட்டார். சென்னை அபிராமிபுரத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை துரத்தி கடித்த பாக்ஸர் ரக நாய் கடித்து குதறியதில் பெண்ணின் காது, கழுத்து பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது.
விஜயதசமி நாளில் தமிழக தொடக்க கல்வித்துறையில் 1 லட்சத்திற்கும் அதிகமாக குழந்தைகள் சேர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், தருமபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை அதிகமாக நடந்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியில் விஜயதசமி நாளில் நடைபெற்ற தடியடி திருவிழாவில் 3 பேர் உயிரிழந்தனர். ஒருவரை ஒருவர் தடிகளால் தாக்கியதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். வேலூரில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த பெண் பயணி. ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் நொடி பொழுதில் பெண்ணை மீட்கும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தனது நாட்டின் நலனை முதலில் சிந்திக்கும் மிகவும் புத்திசாலித்தனமான தலைவர் என ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம் சூட்டியுள்ளார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியாவிற்கு $10 பில்லியன் இழப்பு ஏற்படும் எனவும் பேசினார். அமெரிக்காவில் செலவின மசோதா நிறைவேறாததால் ஏராளமான அரசு பணியாளர்கள் பணியை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முக்கிய திட்டங்கள் முடங்கும் சூழல் உருவாகும் எனவும் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கனடா நாட்டின் ஒன்டாரியோ மாகாணத்தில் இந்திய திரைப்படங்களை தொடர்ச்சியாக திரையிட்ட தியேட்டருக்கு 2 தீ வைத்தனர். சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு தப்பியோடிய 2 குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மொராக்கோ அரசுக்கு எதிரான ஜின்சி எனப்படும் இளம் தலைமுறையினரின் போராட்டத்தில் பாதுகாப்பு படை மையம் சூறையாடப்பட்டது. போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா சாப்டர் 1 படம் வெளியாகி முதல் நாளிலேயே உலக அளவில் 80 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. சினிமா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான அகமதாபாத் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் KL ராகுல் 11வது டெஸ்ட் சதத்தை விளாசினார். 4 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன்கள் சேர்த்து இந்தியா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது.